மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 19. மறுநாள் எப்பொழுதும் போல் காலையிலேயே எழுந்து தன் வேலையில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன். விக்கியும் எப்பொழுதும் போல் கவிழ்ந்து படுத்து குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். அழைப்பு மணி ஒலிக்க, விக்கி போய் கதவை திறடா என்றார் வைத்தீஸ்வரன். போப்பா, நீயே போய் திறந்துக்கோ என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான் விக்கி. டேய், நான் வேலையா இருக்கேன்டா என்றார். அவனிடம் இருந்து பதில் எதுவும் வரவில்லை. அதற்குள் அழைப்பு மணி மீண்டும் ஒலிக்க தனக்குள் முணங்கிக் கொண்டே அடுப்பை சிம்மில் வைத்துவிட்டு வேகமாக சென்று கதவை திறந்தார். சபாபதி தான் நின்றிருந்தார். வாடா என்று விட்டு வேகமாக மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்து கொண்டார். அவர் பின்னாலேயே வந்த சபாபதி, என்னடா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜமுனா சொன்னா, நீ என்னன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க என்றார். எனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் ரெஸ்ட் கிடைச்சிடுமா என்ன என்றார் சலிப்போடு. சபாபதி திரும்பி திறந்திருந்த அறைக்குள் நோக்கினார். அங்கே விக்கி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவனிடம் சென்று அவன் அருகில் அமர்ந்தார். அவனை தட்டி எழுப்பினார். விக்கி, டேய். கண் விழித்து பார்த்தவன், ஹாய்ப்பா, குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீ எழுந்து கொஞ்சம் கூட மாட வேலை செய்யலாம் இல்லை? போங்கப்பா என்று விட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். ஏண்டா இப்படி பண்ணுற? அவன் பாவந்தானே. ஐயோ அப்பா, காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க. இப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ணி தான் ஜீவா ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அவர் முகம் அதை கேட்டு வாடிவிட்டது. சொன்ன பிறகே தான் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் உணர்ந்தவன் சட்டென்று எழுந்தான். அச்சோ சாரிப்பா, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் என்றான். அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை என்றார் சபாபதி வருத்தத்தோடு. சச்ச, அப்படியெல்லாம் இல்லைப்பா, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சட்டென்று அவர் கையை பிடித்து கெஞ்சினான். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என்ன அடி பின்னி எடுத்துடுவார். அவனை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்த சபாபதி, அடே நீ எல்லாம் அப்பனுக்கு பயந்தவனாடா என்றார் கிண்டலாக. சேச்ச, என்ன அடிச்சுட்டு அப்புறம் அவருக்கு தான் கைவலிக்கும், அதுக்கு தான் சொன்னேன் என்று சொல்ல சிரித்து விட்டார் சபாபதி. உன்னை என்ன தாண்டா பண்ணுறது என்று அவன் முதுகில் செல்லமாக அடித்தார். ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான். அப்படியே குளியல் அறைக்குள் செல்ல முற்பட, டேய் போர்வையை மடித்து வச்சுட்டு என்று சொல்ல தொடங்கியவர் சட்டென்று தன் வாயை கை கொண்டு மூடிக்கொண்டார். வேணாம் சாமி, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்றவரை பார்த்து, அந்த பயம் இருக்கட்டும் என்று விட்டு சென்றான் விக்கி. எல்லாம் சரிதாண்டா, ஒரு வேலைக்கு போனாதான் என்ன, வீட்லையும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற, வெளியில் வேலைக்கும் போக மாட்டேன்ற, இப்படி இருந்தால் எப்படி விக்கி? நான் என்ன போக மாட்டேன், நான் சொல்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல. உன் அப்பந்தான் யார்கிட்டேயோ பேசி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறானே, நீ தான் போக பிடிக்கலன்னு பிடிவாதமாக இருக்க. ஆமாம்ப்பா, எனக்கு அந்த வேலை பிடிக்கல. சரி விடு, உனக்கு பிடிச்ச வேலை தான் என்ன சொல்லு, எங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுக்குறோம். எனக்கே தெரியலையே, எந்த வேலையும் பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே எத்தனை வருஷண்டா இருப்ப? உனக்கு வயசாகலையா? கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிற ஆசையெல்லாம் இல்லையா? இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப விவரம், நல்லா சம்பாதிக்கிற பையனாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ இப்படி இருந்தால் எந்த பொண்ணுடா உனக்கு ஓகே சொல்லுவா? ஓ, இப்படி ஒன்றும் இருக்கோ என்று உண்மையாகவே யோசிக்க தொடங்கினான் விக்கி. பொங்கி வந்த சிரிப்பை தனக்குள் அடக்கி கொண்டார் சபாபதி. அட்லீஸ்ட் இதுக்காகவாச்சும் வேலைக்கு போடா. சரிப்பா, ட்ரை பண்ணுறேன். ஆனால் பிடிக்காத வேலையை பண்ணுறப்போ எரிச்சலாக வருது. நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா, அப்புறம் பழகிடும். என்று விட்டு குளியல் அறைக்குள் சென்று விட்டான். வைத்தீஸ்வரனை தேடி சென்றார் சபாபதி. மதியத்துக்கு சமைச்சிட்டியாடா? ஏன்டா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நான் ஜமுனாவை சமைச்சு கொடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். விடுடா, அவளுக்கே உடம்பு சரியில்லை, அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? அவளுக்கு உடம்பு எல்லாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை, ஒழுங்காக வச்சுக்க மாட்டேங்கிறா. இங்கே உன் பையனை திருத்த முடியாது, அங்கே என் பொண்டாட்டியை திருத்த முடியாது என்று சொல்லி சிரித்தார் சபாபதி. அது என்னவோ கரெக்டு தான் என்று வைத்தீஸ்வரனும் சிரித்தார். 2 பேருக்குமே வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லை என்று சொல்லி மீண்டும் சிரித்தார் சபாபதி. சட்டென்று ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார் வைத்தீஸ்வரன். என்னடா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. சரி சரி, உனக்கு முடியலைன்னா சாயந்தரம் வந்து ரெஸ்ட் எடு. ராத்திரிக்கு நான் ஜமுனாவை டிஃபன் செஞ்சு தர சொல்லி எடுத்துக்கிட்டு வரேன். சரி, நான் வரட்டா? சரிடா. சிறிது தூரம் சென்றவரை நிறுத்தினான் வைத்தீஸ்வரன். சபா, ஒரு நிமிஷம். சொல்லுடா. ராத்திரி நீ சொன்ன மாதிரியே எங்களுக்கும் சேர்த்து ஜமுனாவை டிஃபன் செய்ய சொல்லிடு. சரிடா என்று புன்னகையோடு தலையசைத்து விட்டு சென்றார் சபாபதி.
ஒரு முடிவோடு கொஞ்சம் சீக்கிரமாகவே அலுவலகத்திற்கு கிளம்பினார் வைத்தீஸ்வரன். அலுவலகம் செல்லும் முன் ரவிசங்கரின் வீட்டிற்கு சென்றார். அங்கேயே வெளியில் சிறிது நேரம் காத்திருந்தார். அப்பொழுது வீட்டிற்குள் இருந்து கார் வெளியே வந்தது. அது ரவிசங்கரின் கார் என்று தெரிந்து கொண்டார். உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க ரவிசங்கரோடு ஆராவும் வள்ளியம்மாளும் இருந்தனர். உடன் அகிலையும் அலுவலகத்திற்கு தூக்கி கொண்டே சென்றாள் ஆரா. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தன் அலுவலகத்திற்கு சென்று விட்டார் வைத்தீஸ்வரன். மாலை ரவிசங்கரின் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்தார். விக்கிக்கு அழைத்து பேசினார். டேய், நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். ராத்திரி டிஃபன் ஜமுனா அம்மா கொண்டு வந்து தருவா. ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வீட்லேயே இரு. ஊர் சுத்த போகாத. சரிப்பா. அப்புறம் கண்டதையெல்லாம் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்காத. போப்பா, எனக்கு அது பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் விக்கி. பெருமூச்சு ஒன்றை விடுத்தார். சரி, இவன் கதையை அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல ஆராவை பார்ப்போம் என்று எண்ணி கம்பெனியின் வாயிலையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். 5 மணி அளவில் ரவிசங்கரின் கார் வெளியே வர அதில் ஆரா, வள்ளியம்மை மற்றும் அகில் மட்டுமே இருந்தனர். இவரும் அவர்களை தொடர்ந்து சென்றார். ரவிசங்கரின் வீட்டை அடைந்த கார் உள்ளே செல்லாமல் வெளியிலேயே நின்றது. அதிலிருந்து இறங்கினாள் ஆரா. சட்டென்று பின்னால் திரும்பி அவரை நோக்கி நடந்து வந்தாள். அதனை எதிர்பார்க்காதவர் தன் வண்டியிலிருந்து இறங்கி நின்றார். இறுகிய முகத்தோடு அவர் அருகில் வந்து நின்றவள், இப்போ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் கோபமாக. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? நமக்குள்ளே பேச என்ன இருக்குது? தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நேற்றே எல்லா விஷயத்தையும் என்னோட மாமா சொல்லிட்டார் இல்லை? எல்லாம் தெரிஞ்சிடுச்சில்ல? அப்புறம் என்ன? ஒரு வேளை என்னோட குழந்தையை யூஸ் பண்ணி எங்கள் அப்பா கிட்டேருந்து சொத்தை பறிக்கலாம்னு நினச்சா அப்படி தப்பு கணக்கு எதையும் போட்டுடாதீங்க. அவள் பேச்சில் வலி கொண்டார் வைத்தீஸ்வரன். என்னம்மா இப்படி சொல்கிற என்றார் வேதனையோடு. வேற எப்படி சொல்கிறீங்க? யாரையும் நம்புகிற நிலைமையில் நான் இல்லை. என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க. உன்னோட நல்லதுக்காகத்தான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்களா தயவு செஞ்சு நீ என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. இல்லைம்மா என்று அவர் ஏதோ சொல்லத் தொடங்க வேகமாக அவ்விடம் விட்டு செல்லத் தொடங்கினாள் ஆரா. உன்னால் உன் பையனை தனியாக வளர்க்க முடியும்னு நினைக்கிறியா ஆரா? அவர் காதில் விழும்படி கத்தி கேட்டார். மீண்டும் அவரிடம் வந்து நின்றாள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். நீ என்னடா தப்பு பண்ண? தப்பான ஒருத்தனை விரும்பினேனே என்று சொல்லிவிட்டு மீண்டும் செல்ல முயன்றாள். அப்போ அவனை தப்பாக வளர்த்ததுக்கு அவன் அப்பா அம்மாவுக்கு தண்டனை வேண்டாமா? சட்டென்று நின்றாள். அவரை ஆழ்ந்த பார்வை பார்த்தாள். நாம் வச்ச நம்பிக்கை பொய்யாகும்போது ஏற்படுற வழியே பெரிய தண்டனை தான். அவங்க ஏற்கனவே அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் வேற அவங்களுக்கு தண்டனை வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறியவள் ஒரு நொடி இடைவெளி விட்டு கூறினாள். சாரி, நான் கோபத்தில் உங்களை தப்பாக பேசிட்டேன். அப்போதான் திரும்பி நீங்கள் என்கிட்ட வந்து பேச மாட்டீங்கன்னு அப்படி பேசினேன். ப்ளீஸ், நந்தன் சம்பந்தப்பட்ட எதுவும் என்னோட லைஃப்பில் வேண்டாமே. அப்போது உன்னோட பையன்? அவள் பதில் சொல்லவில்லை. இங்கே பாரு ஆரா, நானும் என்னோட பையனை தனியாக வளர்த்தவன் தான். அதோட கஷ்டம் எனக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. சரி சொல்லுங்க, என்ன சொல்லணும்? நீ குழந்தையை தூக்கிட்டு வா. ஜீவாவோட அப்பா அம்மா கூட இரு. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க பேரனை அவங்களே வளர்க்கட்டும். விரக்தியாக புன்னகைத்தாள் ஆரா. ஏன் அங்கிள், வேண்டாமே. எங்கேயோ அவங்க பையன் தனக்கு பிடிச்ச பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற நிம்மதியாச்சும் அவங்களுக்கு கிடைக்கட்டுமே. அந்த நிம்மதியையும் கெடுக்க சொல்கிறீங்களா? யாருக்கும் கெடுதல் செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை. என்னால் அவங்க வருத்தப்பட வேண்டாம். விட்டுடுங்க. நான் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேனோ அப்படித்தானே அவங்களும் என்றாள். வைத்தீஸ்வரன் மீண்டும் ஏதோ சொல்ல வர தன் கையை கூப்பினாள். ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டுடுங்களேன். அவள் அழவில்லை. ஆனால் அவள் கண்கள் அவ்வளவு வலியை பிரதிபலித்தது. அதை தாங்க முடியாதவர் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார். 1 வாரம் கழித்து நன்றாக தூக்கத்தில் இருந்த விக்கிக்கு திடீரென்று விழிப்பு வந்தது. எழுந்து நேரம் பார்த்தான். மணி 6ஐயே இன்னும் தொடவில்லை. அதுக்குள்ளே எழுந்திருச்சு என்ன பண்ண போகிறோம் என்று எண்ணியவன் மீண்டும் தன் முகத்தை தலையிணையில் புதைத்து கொண்டான். ஏனோ அவனுக்கு உறக்கம் வரவே இல்லை. இது என்னடா விக்கி, உனக்கு வந்த சோதனை என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு எழுந்தான். அறையை விட்டு வெளியில் வந்தான். மாப் வைத்து வீட்டை துடைத்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன். என்னடா அதுக்குள்ளே எழுந்திருச்சிட்ட என்றார். தூக்கம் வரலப்பா. என்னது, உனக்கு தூக்கம் வரலையா? பெரிய விஷயந்தான். ஆனால் சும்மா இங்கே நடந்துக்கிட்டு இருக்காத. நான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் ரூம்குள்ளேயே இரு, வெளியே வராத. சரி சரி என்றவன் காலை கடனை முடித்துவிட்டு வாயில் பிரஷை வைத்து தேய்த்து கொண்டே பால்கனியின் பக்கம் சென்றான். விடிந்தும் விடியாமல் இருந்த அந்த காலை வேளையில் எதிர் வீட்டு பால்கனியில் யாரோ நின்றிருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. ஜீவா வீட்டு மாடியில் யார் இருக்கா என்று யோசித்து கொண்டே கண்களை நன்றாக தேய்த்து உற்று பார்த்தவன் திகைத்து போனான். வாவ், வாட் அ பியூட்டி
என்றான் தன்னை மறந்து. அங்கே இருந்தது யார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.